விளாத்திக்குளம் அருகே படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவியின் குடும்பத்தினரை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி, காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு விரைவிலே அந்த குற்றவாளிக்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே ஒரு தண்டனையை வாங்கி தரும். பின்னர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எம்பி, எரிவாயு பற்றாக்குறையை சமாளிக்க ஒன்றிய அரசிடம் ஒரு தெளிவான திட்டமில்லை என்றார். வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதில் ஒன்றிய அரசின் மெத்தனமாக செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜகவின் பி டீம் தான் அதிமுக என திமுக தொடர்ந்து கூறி வருவதை டெல்லி பயணம் மூலம் பழனிசாமி நிரூபித்து விட்டதாகவும் கனிமொழி தெரிவித்தார். ஒன்றிய அரசிடம் ஒரு தெளிவான திட்டம், மக்கள் இன்று மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே போரின் காரணமாக இந்த தட்டுப்பாடுகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே மக்களுக்கு அத்தியாவசியமான எரிபொருள், பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் ஒரு சரியான திட்டத்தை வைத்திருப்பதாக தெரியவில்லை. இது நிச்சயமாக அதை சரி செய்கிறதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை போக்கக்கூடிய வகையிலே அதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். விளாத்திக்குளம் அருகே படுகொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆறுதல் தெரிவித்தார். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாணவியின் குடும்பத்தினரை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மாணவிக்கு நீதி கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் அவர் உறுதி கூறினார். அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி, காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். இப்படிப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு விரைவிலே அந்த குற்றவாளிக்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே ஒரு தண்டனையை வாங்கி தரும். பின்னர் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எம்பி, எரிவாயு பற்றாக்குறையை சமாளிக்க ஒன்றிய அரசிடம் ஒரு தெளிவான திட்டமில்லை என்றார். வளைகுடா போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதில் ஒன்றிய அரசின் மெத்தனமாக செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜகவின் பி டீம் தான் அதிமுக என திமுக தொடர்ந்து கூறி வருவதை டெல்லி பயணம் மூலம் பழனிசாமி நிரூபித்து விட்டதாகவும் கனிமொழி தெரிவித்தார். ஒன்றிய அரசிடம் ஒரு தெளிவான திட்டம், மக்கள் இன்று மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே போரின் காரணமாக இந்த தட்டுப்பாடுகள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே மக்களுக்கு அத்தியாவசியமான எரிபொருள், பெட்ரோல், டீசல் இதுக்கெல்லாம் ஒரு சரியான திட்டத்தை வைத்திருப்பதாக தெரியவில்லை. இது நிச்சயமாக அதை சரி செய்கிறதுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய பயங்களை போக்கக்கூடிய வகையிலே அதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும்.